இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஏசப்பா பிறக்கும்போது குடிமதிப்பு எழுதும்படி எல்லாரும் அவங்கவுங்க நாட்டில் போய் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யணுங்கிற ஒரு சட்டம் கட்டளை பிறப்பிக்கப்பட்டபடினால யோசேப்பு மரியாளை அழைத்து கொண்டு தன்னுடைய நாட்டில் போய் பெயரை பதிவு செய்ய ஆழ்ந்த வேலை வழியில் இருக்கும்போது பிரசவம் சமீபித்தது. இப்போ எங்கேயாவது பிரசவத்துக்கு நம்ம இடம் பார்க்கணுமான்னு பார்த்தா அப்போ அந்த மாதிரி வரும்போது தங்குறதற்கு இருந்த இடம்லாம் சத்திரம். அங்கே போய் ஐயா இப்படி ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டால் சத்திரத்தில் இடம் இல்லை. கடைசியில் அவங்களுக்கு கிடைச்சது பாருங்கள், ஒரு முன்னணை. அங்கே தான் பிள்ளைய பிறந்து துணியில் சுற்றி வச்சுருந்தாங்கன்று. இப்போ பாருங்கள், யாருக்கு இங்கே இடம் இல்லை? இயேசு பிறக்க போகிறார், உலகின் இரட்சகர் பிறக்க போகிறார். இந்த உலகமே அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. தேவ திட்டம் நிறைவேற போகுது. மனிதன் மீட்கப்பட போகிறான். காருண்யம் வெளிப்பட போகிறது. அருணோதயம் உதிக்க போகிறது. ஆனால் இந்த உண்மைலாம் என்ன செய்யல, அன்னைக்கு யாருக்குமே தெரியல. குறிப்பாக சத்திரக்காரனுக்கு தெரியல. சத்திரக்காரனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பான்? எப்போ இருக்கிறதுல விஐபி இவங்க தான். யாரையாவது காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் காலி பண்ணு அப்படின்னு சொல்லி காலி பண்ணியிருப்பான். அல்லது அவனுக்குன்னு இருந்த அறையாவது இதில் நீங்கள் என்ன செய்யுங்க தங்கிக்கோங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பான், கொடுத்துருந்துருப்பான். ஆனால் பாருங்கள், இந்த விவரம் தெரியல. இவங்க யாருங்கிறது அவனுக்கு புரியலை. இவங்க பெற்றெடுக்க போகிற குழந்தையினுடைய மேன்மை முக்கியத்துவம் அவனுக்கு அறியப்படவில்லை. அதனால தான் இடம் இல்லான்ட்டான். இன்றைக்கும் பாருங்கள், இயேசுவை நம்ம சொன்னோம் அப்படின்னா இயேசுவை யாருன்னு தெரியல. இயேசுக்குரிய முக்கியத்துவத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ளலை. ஏன் நம்ம அவங்கள்ட்ட இயேசுவை சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியல, விளங்கி கொள்ள முடியல. அதனால தான் அதெல்லாம் இயேசு எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வேறு யார்ட்டையா போய் சொல்லுங்கள், வேறு எங்கேயாவது போய் சொல்லுங்கள், இயேசுலாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்குது, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இயேசு யாருங்கிறத தெரிஞ்சால் இப்படி யாருமே நினைச்ச மாட்டாங்க, நிராகரிக்க மாட்டாங்க. சத்திரத்தில் இயேசு நிராகரிக்கப்பட்டது போல இன்றைக்கும் நிறைய உள்ளங்களில் இயேசு பிறப்பது நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இப்படி எந்தெந்த உள்ளங்கள் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறதோ, இயேசு வேண்டாம் என்று நிராகரிக்கிறதோ, அவர்களுடைய பரிதாப நிலையை கண்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் யாராவது இயேசுலாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற நிலையில கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தா. உங்க உள்ளத்துல பிறக்கும்படி தான் அவர் இன்னைக்கு உங்களிடத்துல இடம் இருக்கான்னு கேட்கிறார். நீங்க இன்னைக்கு இடம் அளிப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், அவருடைய பிள்ளையாய் மாறுவீர்கள். உங்களுக்கு அந்த இயேசுவினால் உண்டாகும் ரட்சிப்பு, ஆசீர்வாதம் எல்லாம் இலவசமாய் கிடைக்கும். ஆகவே இதை மனதில் வைத்து இந்த நாட்களில் யாரெல்லாம் இயேசுக்கு இடம் கொடுக்காம இருக்காங்களோ அவங்களாம் இடம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். இயேசு எல்லாருடைய உள்ளங்களிலும் பிறப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. பரலோக தேவனே, நீங்க எல்லாருடைய உள்ளத்திலும் பிறக்கணும்ப்பா, அதுதான் எங்களுடைய வாஞ்சை. அதற்காக ஜெபிக்கிறோம். யாரும் நீங்க வேண்டான்னு இந்த நாட்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறத கேட்கும்போது நிராகரித்து விடாதபடிக்கு ஏற்றுக்கொள்ள உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.